காய்ஸ் இன்றைக்கி நம்மட கார் முன் டயருக்கு காற்று கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு சொல்லி வார்னிங் ஒன்று வந்திக்கு. காலையில் எடுக்கக்குள்ளே 38 PSI இருந்திக்கு இடது பக்க முன் டயரில். ஆனால் திரும்ப ட்ரைவ் பண்ணக்குள்ளே 40 ஆகிட்டு நான் ஆல்ரெடி கேஸ் ஸ்டேஷனுக்கு இல்லை டயர் ப்ரெஷர் மீட்டரு பக்கத்தில் தான் நிற்கேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். நான் ஆல்ரெடி ChatGPT கேட்டுட்டேன் எவ்வளவு டயர் ப்ரெஷர் டெஸ்லா மாடல் 3 இருக்கேன்னு சொல்லி. அது சொன்னிக்கு கிட்டத்தட்ட 42லேருந்து 45 இருக்குன்னு சொல்லி. அது பிறகு அந்த கார் டோருக்கு பக்கத்தில் இருக்குது. அவரது சரியான ரீடிங் இருக்கும் பார்க்க சொன்னிக்கு. அது அதுக்கு பிறகு அதை பார்த்தேன் 42 இருந்திக்கு. ஓகே, ஸோ முன்னுக்கும் 42 பின்னுக்கும் 42. இதில் எனக்கு இப்போ 40 பேக் ஃப்ரெண்டும் 41 காட்டுது. ஸோ வாங்க எப்படி ஃபில்அப் பண்ணது பார்ப்போம். ஸோ இதுதான் மீட்டர். நீங்கள் கொயின்ஸும் போடலாம். கொயின்ஸ் போடணுன்னா $2. ஆனால் நீங்கள் இன்ட்ராக்டில் பே பண்ணுறேன்னு சொன்னால் $2.5 பே பண்ணணும். இல்லை என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்காங்கன்னா முதலாவது கொயினை போடட்டாம். அதுக்கு பிறகு இந்த அறைக்கு வயர். ஸோ இந்த வயரை டயரில் கனெக்ட் பண்ணினா உங்களுக்கு டயரில் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். அதுக்கு பிறகு ஸ்குவீஸ் பண்ணினா உள்ளுக்கு நிரம்பும். அது பிறகு திரும்ப செக் பண்ணிவிட்டு இருந்த இடத்த வைக்கட்டான்னு போட்டிருக்காங்க. வாங்க செஞ்சு பார்ப்போம். ஓகே, நான் இப்போ பேமெண்ட் பண்ணிடுறேன். பேமெண்ட் பண்ண ஆக்டிவ் ஆகிட்டு காய்ஸ் ஒரு 5 minutes தான் டைம் தந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே இதை வச்சு பிடிச்ச உடனே இந்த இடத்துலேருந்து ஒரு மீட்டர் மாதிரி வெளியில் கொண்டு வந்திக்கு. அந்த டயருக்குள்ளே வச்சு பிடிச்ச உடனே எவ்வளோ பஸ்கால் இருக்குன்னு சொல்லி நான் பிடிச்ச உடனே 40 ஹார்ட் நிற்கிது. அப்புறம் நான் இதை ப்ரெஸ் பண்ணி பிடிக்க உள்ளுக்கு ஏர் ஏறிட்டு. ஸோ யாருக்கு நான் அது அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக 5 minutes ஆனோடனே இது முடிஞ்சிட்டு. ஓகே, டைம் முடிஞ்சிட்டு அந்த மெஷின் ஆஃப் ஆகிட்டு. ஸோ யாருக்கு நான் உங்களோட காரில் டயர் இது ப்ரெஷர் செக் பண்ணேன்னு சொன்னால் இப்படி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். $2.5 சார்ஜ் பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.